மதுரகாளி அம்மாவுக்கு வணக்கம். நான் முதல்ல பருத்திக்காடில் இருக்கும்போது அம்மா கிட்ட வந்திருந்தேன். ஆமா, அப்போ நான் என் பையனுக்காக தான் கேட்க வந்தேன். அம்மா இருந்துன்னு, உன் பையன் கதையை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல உன் உடம்ப நீ பாரு, பெரிய பாலத்தில் போய் நீ வேப்பஞ்சலை கொடு, அப்பதான் உன் உடம்புல நீ முதல்ல உன் உடம்ப பார்த்துன்னா அப்புறம் உன் புள்ளிய பாரு அப்படின்னு அம்மா தான் என் உடம்பு நிலைமையை எனக்கு தெரிவிச்சாங்க. அப்புறம் பெரிய பாளையம் போனேன். இப்போ நாட் பேட் இருக்கேன். ஆமா, நீ உடம்ப பாரு. ஆமா, என் உடம்புக்குள்ளாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என் பையன் பிரச்சனை தான் பெருசா இருந்தது எனக்கு. அப்புறம் அம்மா மறுபடியும் நீட் எழுதுனா என் பையன். அப்போ நீட்லயும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, கோர்ட்டு கேஸு, நீட் கேன்சல் பண்ற மாதிரி. என் பையனும் மன உளைச்சல் ஆயிட்டான், நானும் மன உளைச்சல் ஆயிட்டேன். அப்புறம் அம்மா கிட்ட வந்தேன். அம்மா நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிறேன், உன் புள்ளிய. அதுக்கப்புறம் என் பையன் வேற ட்ராக்லயும் போயிட்டான். நீட்டு முடிஞ்சிட்ட பிறகு வேற ட்ராக்ல போய் அப்பவும் அம்மா கிட்ட தான் வந்தேன் நான். எனக்கு என்ன சொல்றது, எங்க போறது தெரியல, நம்பிக்கையான வார்த்தை யார் சொல்லுவாங்க தெரியல. எனக்கு அம்மா தான் அப்பவும் நம்பிக்கையான வார்த்தை சொன்னாங்க, நீ அழுவாத, நான் உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைய நான் நிற்க வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஃப்ரீ சீட் வரும்னு எதிர்பார்த்தேன், ஃப்ரீ சீட் வரல. 8,20,000 கட்டி தான் படிக்க வச்சுங்கிறேன். ஏதோ அம்மா தயவால போய் நீ இது வண்டி. இப்ப செகண்ட் இயர் படிக்கிறான். டாக்டருக்கு சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டான். அதுக்கு மனதைரியம் கொடுத்தது கூட அம்மா தான். காசுன்னு அத நான் உனக்கு தரேன், எங்க இருந்தாலும் நான் உனக்கு தரேன், நீ சேர்த்து விடு அப்படின்னு சேர்த்து விட்டுட்டேன். இப்பவும் பையனுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா நான் அதுக்கு நன்றி கடன் செலுத்தணும். அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு பெராலிசிஸ் ஆயிடுச்சு, பெராலிசிஸ் வந்துச்சு, 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணோம். அம்மாவுக்கு உதவி கால் இல்லை, அதனால நான் அம்மாவை கேர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதனால அம்மா கிட்ட வர முடியல. என்ன, நாங்க திருத்தணிலேருந்து வரோம், லாங் டிஸ்டன்ஸ், வர முடியல. இப்போ பையனுக்காக வரணும். அம்மாவுக்கு ஒரு நன்றி கடனை செலுத்திட்டு போகலாம், என்னால முடிஞ்சது. ரோஜா பூ மாலை தான் கிடைக்கல, எனக்கு அது பெரிய வருத்தமா இருக்குது. ரோஜா பூ மாலை இந்த அம்மா கைத்துல போட்டு பார்த்து சந்தோஷம். முன்ன இங்கே வித்துதுமா, அதனால வந்துட்டோம்மா நானு. அதுதான் இப்ப எனக்கு ஒரு வருத்தம். அன்னதானத்துக்கு கொஞ்சம் காசு எடுத்துன்னு வந்துக்கிறேன்.